நான் சொன்ன இந்த சட்டம் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 இதே சட்டத்தின் கீழ் தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி முதலமைச்சர் இந்த சட்டத்தின் கீழ் தெலுங்கானாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டு அங்கே இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தியிருக்கிறார். யாருக்கு? எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்கிறார். நலத்திட்டங்களை வழங்கி இருக்கின்றார். ஏன்னா யாருக்கு போகணும் தெரிஞ்சாதானே நீங்க செய்ய முடியும். தெரியாம எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு பொய்ய சொல்லிட்டு இருக்காதீங்க. கர்நாடகாவில் எங்க கூட்டணி கட்சி தான் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே சித்தராமையா முதலமைச்சர். அந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த 10 ஆண்டுகளில் 2 முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிருக்கிறார். 2 முறை. ஆந்திராவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்காங்க, ஒரிசால நடத்திட்டு இருக்கிறாங்க, பீகார் மாநிலம் நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆக இந்தியாவில் இவ்வளோ மாநிலத்திலையும் நடத்தி முடிச்சுட்டாங்க, நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க. அது வேற நான் சொல்ல முடியாது மைக்ல. அப்போ யாரை ஏமாத்துறீங்க? எப்படி எதுக்கியா ஏமாத்துறீங்க? ஏன் கணக்கெடுப்பு நடத்திட்டு போறது என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பயம்? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த என்ன பயம் உங்களுக்கு? என்ன பயம்? எதுக்கு பயப்படுறீங்க? யாருக்கு பயப்படுறீங்க? இந்தியாவில் அவ்வளவு மாநிலத்தில் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க மட்டும் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமா இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாடத்தை இந்த நடைபயணத்தின் நோக்கமே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும். காரணம், நடந்து கொண்டிருப்பது மக்கள் விரோத ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, இளைஞர்களுக்கு, குறிப்பாக படித்த இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி. எங்க பார்த்தாலும் மது, கஞ்சா, போதைப் பொருட்கள். ஆக அடிப்படையிலே சமூக நீதிக்கு எதிரான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை அகற்ற வேண்டும், திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று தமிழ்நாட்டின் மக்கள் அனைவரும் முடிவு செய்துவிட்டார்கள். இன்னும் 4-5 மாதங்கள் தான் இந்த ஆட்சி நீடிக்கும். தமிழ்நாட்டில் மணி அடித்து திமுகவுக்கு மணி அடிச்சாச்சு. திமுக ஆட்சிக்கு உத்தரமேறுள்ள மணி அடிச்சாச்சு. திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும். முடிஞ்சாச்சு, மணி அடிச்சாங்க. ஸ்டாலின் அவர்களே, இன்னும் 4-5 மாசத்துல நீங்க வீட்டுக்கு போங்க. உங்களுக்கு வேலை இல்லை, தமிழ்நாட்டில் வேலை இல்லை, போதும், நீங்க ஆட்சி செய்தது போதும். ஏதோ போன முறை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த தவறை உணர்ந்துட்டாங்க. உணர்ந்துட்டீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துட்டாங்க. எப்போ போன முறை ஏதோ தவறு பண்ணிட்டோம்பா, ஆனால் மீண்டும் அந்த தவறை நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் செய்ய மாட்டார்கள். முடிவு செஞ்சுட்டாங்க. மக்கள் இந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. இதனால்தான் ஒரு நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.